அண்மை செய்தி. புதுச்சேரி மீனவர்கள் தமிழக மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. தோப்புத்துறை கடலில் கரையோரம் மீன்பிடித்த மீனவர்களின் வலைகளை கிழித்து மீனவர்கள் அட்டூழியம் செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். மீனவர்கள் அளித்திருக்கக்கூடிய புகாரில் வலைகளின் சேத விவரங்கள் என்ன? தற்போது கடலோர காவல் படையினரின் ஏதேனும் நடவடிக்கை இந்த புகாரின் மீது எடுத்திருக்கிறார்களா? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ளது செருதூர் மீனவ கிராமம். இந்த மீனவ கிராமத்துல அங்குள்ள ஃபைபர் படகு மீனவர்கள் பிரதானமா அந்த மீன்பிடி தொழில ஈடுபட்டு இருக்காங்க. வழக்கம் போல நேற்றிரவு 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுல மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று இரவு அந்த தோப்புத்துறையிலிருந்து 7 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடல்ல வலை விரித்து அதை நண்டு வலை என்று அழைப்பார்கள். அந்த நண்டு வலையை விரித்து அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த பகுதியே வந்த காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகுகள், அதாவது அதிவேக என்ஜின் கொண்ட விசைப்படகுகள் இந்த செருதூர் மீனவர்களின் வலைகளை, அதாவது அடுக்கடுக்காக ஒரு 20க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்களின் வலைகளை கிழித்து சேதப்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அந்த மீனவர்கள் அந்த வலையை கிழிக்கும் போது அந்த விசைப்படகுகளையும் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த வலையை கிழிக்க வரும்போது அந்த படகை நிறுத்துங்கள் என இரவிலும் டார்ச் லைட் ஒளி வீசி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மீறி தற்போது இந்த செருதூர் மீனவர்களுக்கு 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வலைகள், அந்த மதிப்புள்ள வலைகள் கிழித்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வெறுங்கையுடன் இந்த வலைகளை பறிகொடுத்து விட்டு இன்று காலை செருதூர் கடற்கரைக்கு வந்த மீனவர்கள் வலைகளை பார்த்து வேதனையுடன் தற்போது கொந்தளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது சிறுதொழில் செய்யும் கடலோரத்தில் சிறுதொழில் ஈடுபடும் மீனவர்களின் வலைகளை சமீப காலமாக இந்த விசைப்படகுகள் மீனவர்கள் அதனை சேதப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதாக ஒரு புகார் எழுந்தது. இந்த புகாருக்கு அதை செய்யக்கூடாது என தமிழக அரசு இது எல்லா கடலோர மீனவர்களுக்கும் உத்தரவிட்டிருந்த சூழ்நிலையில தற்போது இந்த புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள், நாகை மாவட்டம் செருதூரை சேர்ந்த மீனவர்களின் சிறுதொழில் செய்யும் மீனவர்களின் அந்த வலைகளை கிழித்து இருந்து நாசப்படுத்தி இருக்க சம்பவம் இப்ப கடலோர மீனவ கிராமங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாகை மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் அதே போல கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள அவர்கள் எந்த படகு இந்த வலைகளை கிழித்து மீனவர்களுக்கு பெரும் வாழ்வாதாரத்தை சேதத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.